நண்பாஸ் இப்போது அந்த விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலைக்கெலாம் போட்டில் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா. அது ஆக்சுவலாக அதுக்கு போகிறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அதில் ஒரு 3 விதமான போர்டு இருக்குது. ஒன்று வந்து டெம்பரரி க்ளோஸ்டு, இன்னொன்று வந்து இன்றைக்கி மட்டும் 9:30 போல் தான் ஸ்டார்ட்டு. ஆக்சுவலாக அது 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம், இப்போ வந்து 9:30. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று அதுக்கும் கீழே க்ளோஸ்டுன்னு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அதுக்கும் கீழே க்ளோஸ்டுன்னு ஒன்று இருக்குது. இது 3த்தில் எது உண்மைன்னு எனக்கு தெரில. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் நம்மளால் ஆக்சுவலாக இதுக்கு வந்து எவ்வளோ அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இப்போ பர்சனுக்கு 75 rupees ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அவங்களே ஒரு 2 போட் வச்சுருக்காங்க. அந்த போட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, நான் பார்க்குறேன். இன்கேஸ் போக முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அதையும் வீடியோவில் எடுத்து போட்டுடுறேன். அப்படி போக முடியலன்னா இன்னொரு டைம் தான். நண்பாஸ் ஃபைனலி நம்ம போட்டிங்காக க்யூக்கு வந்துட்டோம். ஆமாம், இந்த ப்ரோவை பார்த்துக்கோங்க. இவர் பேர் சசி. ஆக்சுவலாக இப்போ தான் நாங்கள் மீட் பண்ணோம். அந்த போட்டிங்காக வெயிட் பண்ணும்போது தான் நானும் இவரும் சென்னையிலேருந்து ஒரே ட்ரெயினில் தான் வந்திருக்கோம். இவர் வேறு கம்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்காரு, நான் வேறு கம்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு வந்து தெரியுது இவரும் அதான். ஆக்சுவலாக இவர் வந்து ஆல் இண்டியா ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து நன்றி ப்ரோ. ஆக்சுவலாக இங்கே எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 போடணும் தான் இப்போ நாங்கள் கனெக்ட் ஆகணும். இப்போ ஒரு வழியாக போட் கன்ஃபார்ம் ஆகிட்டு க்யூ நிற்கிது பாருங்கள். இது வரைக்கும் நிற்கிது. சொல்லியிருக்காங்க ஒரு போட்டுக்கு கெப்பாசிட்டி வந்து 150 பேர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் ஏறுறாங்கலாம் தெரில. ஒரு பர்சனுக்கு 75 rupees. பார்ப்போம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது. எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக உங்களுக்கு தான் தெரியுமா? ஃபஸ்ட் டைம். ப்ரோக்கு தான் ஃபஸ்ட் டைம். போயிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே நிற்கிற ஏதோ ஒரு போட்டில் தான் நம்ம போகிறோம். ஆனால் என்ன போட்டுன்னு தான் தெரில. போகலாம். இங்கேருந்து இது ஆல்ரெடி போயிட்டுருக்குல்ல, அது ஒரு போட்டு. இங்கே இடையில நிற்கிறது ஒரு போட்டு. இவங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த போட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இதில் இன்னொரு டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம விவேகானந்தர் மண்டபத்துக்கு மட்டும் தான் போக முடியும். விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து திருவள்ளூருக்கு சிலைக்கு போகிற பிரிட்ஜு வந்து ஏதோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக. ஸோ அதனால் அதில் போக முடியாதுன்ட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோத்த கவர் பண்ணலாம். நம்ம காலையில் பார்த்த இடம் அதுதான். அங்கேருந்து தான் நின்று எல்லாம் வீடியோவும் எடுத்தேன். போகிறோம் வாங்க போவோம். நம்மளை தான் விசில் அடித்து கூப்பிட்றாங்களா? வேகமாக வர சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ப்ரோ அந்த போட்லேயே போயிடலாம். நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு போட்லேயே போயிடலாம். லைவ் ஜாக்கெட்லாம் வேறு போடணுமா? ஓகே, லைவ் ஜாக்கெட் எடுத்துக்கிட்டாச்சு. இதுவா உயிர் காப்பாற்றும்? சரி, ஓகே, காப்பாற்றும். தேக்கதிலோ விவேகானந்தர் மண்டபத்தில் தான் நம்ம இறக்கி விட்டுருக்காங்க. திருவள்ளுவர் சிலைக்கு அவ்வளோவா அலௌடு இல்லையா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறாங்க. ஸோ ஜஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு தான் நம்ம போகணும். ஆக்சுவலாக இங்கே வந்து டிக்கெட்டு ஃபேர் பண்ணுறாங்க 30 ரூபா. ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குன்னு எனக்கே தெரில. ப்ரோ உங்களுக்கு எதுவும் தெரியுமா இங்கே என்ன இருக்குன்னு? அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் ஆர்கிடெக்சர்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது வெள்ளனே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து போட்டு ஆல்ரெடி ஒரு போட்டு அங்கேருந்து கிளம்புதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த விவேகானந்தர் மண்டபம்னு சொல்கிறாங்களா, அதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே தெரில. நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அதனால் எனக்குமே நிறைய தெரில. நம்ம காலைல அங்கேருந்து பார்த்தோமா, அந்த கோயிலேருந்து பார்த்தோம்.
இப்போ இங்கேயே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் திருவள்ளூர் பக்கம் தெரியுறாள். ஓகே பாஸ். ஆக்சுவலாக இது உள்ள என்ன இருக்குன்னா, கன்னியாகுமரின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கன்னியாகுமரி தேவியோட ஒரு பாதம், ஒரு பாறையில் அவங்களோட பாதம் அந்த கால் மாதிரி இருக்குது. அதை பூஜை பண்ணி அதெல்லாம் வழிபடுறாங்க. திரும்ப நம்ம இங்கே போகிறது இங்கே தான். ஆக்சுவலாக இதுதான் விவேகானந்தர் மண்டபம் சொல்கிறது. இதுதான் விவேகானந்தர். இது உள்ள என்ன இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக உள்ளே வந்து அது ஃபோட்டோகிராஃபிலாம் நாட் அலவுடு. ஸோ நான் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வெளில வந்து நான் நண்பாஸ். ஆக்சுவலாக இதையும் கேதர் பண்ணியாச்சு. இது வந்து இதுவும் ஒரு பாறை தான். இதில் வந்து 1892 வந்து விவேகானந்தர் வந்து தியானம் செய்கிறதுக்காக உட்காந்துருக்காரு. அப்ராக்சிமேட்டாக அவங்க டேட்டு வந்து டிசம்பர் 25, 26, 27 சொல்கிறாங்க. ஸோ அவர் உட்காந்து தியானம் பண்ண பாறையை அவருக்காகவே அப்படியே விவேகானந்தர் மண்டபம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது பார்த்தது வந்து கன்னியாகுமரி தேவியோட பாதம். அதுவுமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளெல்லாம் ஃபோட்டோகிராஃபி நாட்டில் எல்லாம் எடுக்க முடியல. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாறையில் ஒரு பாதம், அதுதான் அவங்களோட பாதமாக. இதுதான் அவரோட மண்டபம். இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் ஒருவர் இருங்க, நான் அந்த சைடு போய் பார்க்குறேன். அந்த சைடு உங்களுக்கு காட்ட முடிஞ்சா காட்டுறேன். கைஸ், காலைல நம்ம பார்க்கும்போது அவ்வளோவா திருவள்ளூர் தெரில. முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் தெரியாரா, பேக்கில் தெரியாரு. பட் ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் தெரியாது. அதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒர்க் போய்ட்டுருக்கு. அந்த ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டுன்னா இங்கேருந்து அங்கே போகலாம். பட் ஆனால் கம்ப்ளீட் பண்ணல. ஆக்சுவலாக இதை பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆர்வமாக வந்தேன். நீங்கள் எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, 2004 சுனாமி வந்தப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு. கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் சிலைக்கு ஈக்குவலாக வந்து தண்ணி வந்ததாக சொல்லுவாங்க. சுனாமி வந்துச்சுன்னு. அது இப்போ நேரில் வந்து பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆகுது எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. ஏன்னா ஆமாம் நீங்களே நண்பாஸ் நீங்களே பாருங்களேன், அவரோட ஹைட்டுக்கும் அப்படியே அந்த ஊரையும் பாருங்களேன். அவ்வளோதான், இப்படி தான் வந்திருக்கும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்மளால் போக முடியல. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பிரிட்ஜு போட்டதுக்கப்புறம் நம்மளால் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ எங்கேயாவது போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். காலையிலேருந்து ரொம்ப வெயிட்டிங்கு நிறைய போயிட்டுருக்கு. அப்படியே இங்கே பாருங்களேன், கடல் செம்மையாக இருக்குது. சரி கைஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அவ்வளோதான். ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் இவ்வளோ தான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இவ்வளோ தான் இருக்கும். கன்னியாகுமரி வந்தது, கன்னியாகுமரியில் காலைல சன்ரைஸு, சர்ச் வந்தது, அப்புறம் விவேகானந்தர் மண்டபம், இவ்வளோ தான் இருக்கும். வேறு ஏதாவது கன்னியாகுமரிக்குள்ளே பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் வரும். தான் கைஸ், விவேகானந்தர் மண்டபம். இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அது கன்னியாகுமரி தேவி அவங்களோட மண்டபம். இது விவேகானந்தர் சிலை. மற்றபடி ஃபுல்லாக கடல் தான், எங்கே பார்த்தாலும் கடல் தான். இது இங்கே ஃபுல்லாக ஒரு இங்கே லைட் ஹவுஸ் தெரியுது. லைட் ஹவுஸ் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த செக்ஷன் இருக்குது. யாருமே போக முடியல, அந்த ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக இதை பார்க்கணும் தாங்க இவ்வளோ தூரம் கொஞ்சம் இது பண்ணி வந்தேன். இதை பார்க்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, இன்னொரு நாள் உங்களை வந்து பார்க்குறேன்.